வேலையால் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுத்தே பாதி பேர் அழிஞ்சிடறாங்க. கடை ஓடாடி கூட சமாளிச்சிடலாம். 1,20,000 கொடுக்குற ஓனர் வந்து 30,000 கூட சம்பாதிக்கல. அதான் கொடுமை. ஏன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த தென்னா விட்டு அந்த திமுரு வந்துடும். பிசினஸ் மேனா கொஞ்சம் திமுறா தான் இருக்கணும். ஸோ மேலே போடான்னு தலையை தேடி அமைச்சிடலாம். நீங்கள் தான் காலகையை பிடிச்சிட்டு இருக்கணும். இல்லைப்பா நானே 1,200 உனக்கு ஏற்றிருப்பா, கூட ஒரு 200 சேர்த்து 1,400 கொடுக்குறப்ப நம்ம அவனை கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. 25க்கும் மேற்பட்ட ஃபுட் பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓனர் வந்து சாம்சங் ஃபோன் வச்சிருக்கான், வேலை செய்கிறவன் ஐஃபோன் வச்சிருக்கான். வருஷத்துக்கு ஒரு 300 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே பண்ணுறோம். ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. திமுறா இருக்கணும்னா உங்களுக்கு தொழில் தெரியணும். 5 வருஷமா ஃபுட் பிசினஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் போட்டிருக்க மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சில இது பால் வச்சு போடுவோம், சில இது தண்ணி வச்சு போடுவோம். இப்போ மாஸ்டர்ஸும் அப்படி தான் போடுவாங்க. பட் ஆனால் அது கரெக்டான மெத்தட் கிடையாது. ஜூஸை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். மற்றபடி பெருசாக நீங்கள் இருக்க டேபிள் அதை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார் நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஆமாம். அகாடமி நேமிங் சார், லொகேஷனிங் சார்? நம்ம அகாடமியோட பேர் வந்து இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி. நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருஷமா ஃபுட் பிசினஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். 25க்கும் மேற்பட்ட ஃபுட் பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களோட ஹைலைட்டான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபே, ஃப்ரெஷ் ஜூஸு, வாஃபிள்ஸு, ஃபில்டர் காஃபி அண்ட் டீ, ஃப்ரைட் சிக்கனு, டெசர்ட் காட்டு, பஜ்ஜி போண்டா, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 300 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே பண்ணுறோம். ஆஃப்லைன்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. ஓகேங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலுங்க சார் இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து மும்பையில் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த தொழில தான் இருக்கேன். நான் ஓவர்சீஸ் ஒரு 10 இயர்ஸும் இந்தியாவில் ஒரு 10 இயர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கேன். முழுக்க என்னோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா வந்து அசம்பிளி கிச்சனில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். அசம்பிளி கிச்சன் எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசை, இந்த கான்செப்ட்ல எல்லாமே கற்றுக் கொடுப்போம். எங்களோட நோக்கமே வந்து இன்னைக்கு சம்பளம் அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு எதிரி வந்து ஃப்ரான்ச்சைசி கிடையாது. எங்களோட எதிரி வந்து சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய ஸ்டாஃபை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு எல்லாரும் வராங்க எங்ககிட்ட. சார் வந்து ஒரு காஃபி மாஸ்டரோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆயிடுது. ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். பஜ்ஜி போண்டா மாஸ்டரோட சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். நாங்கள் இந்த சம்பளத்தை வச்சு ஒரு 1/3 சார்ஜ் பண்ணுவோம். 10,000 12,000 ரூபாய் எங்களோட ஆவரேஜ் கோர்ஸோட ஃபீஸ் இருக்கு. ஸோ வந்து ஒரு வாட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வாரம் நீங்கள் ஸ்டாஃபுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபீஸே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் வந்து சம்பளத்தில் மிச்சமாகும். நீங்கள் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்ன நாங்கள் அப்சர்வ் பண்ணோம்னா, கடை ஓடாம கடையை மூடுறதை விட சம்பளம் கொடுக்க முடியாம கடையை மூடுற ஆட்கள் தான் அதிகம். சம்பளத்தை வந்து சின்ன லெவல்ல தொழில் பண்றவங்களுக்கு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கமா வச்சிருக்கோம். அதுதான் மெயினா அந்த பெயின் பாயிண்ட் தான் நாங்கள் அட்ரஸ் பண்றோம். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிற ஏஜ் லிமிட்ல ஏதாச்சும் இருக்குங்களா சார்? ஏஜ் லிமிட்லாம் இல்லை சார். எந்த கோர்ஸுக்குமே எங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ தோசை எல்லாம் நாங்க எங்க ஓன் பேஜ்லயே நாங்க போட்டிருக்கோம். 63 வயசு ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டா கத்துக்கிட்டாரு. 2 நாள்ல கத்துக்க முடியுமான்னு தான் வந்தாரு. அவ்வளவு அழகா போகும்போது தோசை ஊத்துனார். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ் சொல்லியிருந்தீங்க, அது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே எடுக்கிறீங்களா எப்படிங்க சார்? ஆமா சார். ஆஃப்லைன் வந்து கோயம்புத்தூர்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளோட வெப்சைட் இருக்கு, www.infinityfoodsacademy.com. FOODS. எங்களோட எல்லா கோர்ஸுமே ஆன்லைன்ல இருக்கு. இன்னொரு புது வெப்சைட்டும் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். infinityacademymini.com ரெடி ஆயிட்டு இருக்கு. infinityfoodsacademy.comல எங்களோட எல்லா கோர்ஸ் இப்பவே அவைலபிளா இருக்கு. இப்போ ஜூஸ் கோர்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஜூஸ் கோர்ஸ், கேஃபே கோர்ஸ், காஃபி டீ கோர்ஸ், ஃப்ரைட் சிக்கன் கோர்ஸ் எல்லாமே முழுக்க வந்து அந்த ஒரு மெனுவை எடுத்து அந்த மெனுவை டோட்டலா செஞ்சிருப்போம். ஸோ அந்த ஒரு கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு காஃபி டீ ட்ரைனிங் நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடையை அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கிளாஸ் வாங்கிட்டு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட சோஷியல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எங்களோட பேஜ் வந்து சித்துவின் டிவி என்னோட பர்சனல் பேஜ், இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி, இன்ஃபினிட்டி ஃபுட் கன்சல்டன்ட்லாம் போட்டிங்கனாவே எங்களோட மல்டிபிள் பேஜஸ்ல எங்களோட சோஷியல் ப்ரூஃப் வந்து நிறையாவே இருக்கு. சார் நம்ம கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மக்கள்ஸ் எல்லாம் வர்றாங்க சார் நம்ம இதுல? சார் நம்ம கிளாஸுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் ஒன்று கிடையாது. ரொம்ப அதாவது 15-16 வயசு பசங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. 60 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களும் எங்ககிட்ட வருவாங்க. அதை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வராங்க அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. என்ன காரணம் நீங்க நினைக்கலாம், என்ன சார் ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்க எதுக்கு சார் உங்கள்கிட்ட கிளாஸுக்கு வரோம் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கவங்க ஏன் வருவாங்கன்னா, அப்போ எடுத்துக்காட்டுக்கு காஃபி டீ ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா காஃபி டீ மட்டும் தான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படிம்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்படி வருவாங்கன்னா, மெனுவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட வருவாங்க. சார் நான் வந்து ஒரு காஃபி டீ ஃப்ரான்ச்சைசி வச்சிருக்கேன், நான் வந்து சாண்ட்விச் சேர்க்க போறேன், ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்க போறேன், இந்த மாதிரி வருவாங்க. பஜ்ஜி போண்டா சேர்க்க போறேன் சார், கற்றுக் கொடுங்க அப்படின்னு வருவாங்க. எல்லா தரப்பட்ட ஃப்ரான்ச்சைசியும் எங்கிட்ட வருவாங்க. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஓனா பிராண்ட் வச்சு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களும் வந்து மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியல சார், ஜூஸ் மாஸ்டருக்கு சம்பளம் 1000 ரூபாய் ஆயிடுச்சு,
காஃபி மாஸ்டருக்கு சம்பளம் 1000 ரூபாய். இப்போ காஃபிலாம் நாங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் கற்றுக் கொடுக்கோம். நீங்கள் யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக SOP கொடுத்துருவோம். யாரை வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். பஜ்ஜி போண்டா மாஸ்டருக்கு நீங்கள் 1000 ரூபாய். பஜ்ஜி போண்டா ரொம்ப சிம்பிள் ரெசிபியில் உங்களுக்கு ஹோம்மேடு மாவை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருவோம். கமர்ஷியலாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டில் பண்ணுற பஜ்ஜி வேற, கமர்ஷியலாக பண்ணுற பஜ்ஜி வேற. வீட்டில் போடுற காஃபி வேற, கமர்ஷியலாக பண்ணுற காஃபி வேற. வீட்டில் போடுற ஜூஸ் வேற, கமர்ஷியலாக போடுற ஜூஸ் வேற. கமர்ஷியல் அப்படிங்கும்போது எல்லாமே வேற. கரெக்டுங்களா? இது போக சார் நான் வந்து புதுசாக கடை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அதாவது நம்பர் 1 பிரான்ச்சைசி வச்சிருக்கவங்க வருவாங்க. நம்பர் 2 ஓன் பிராண்டு. நம்பர் 3 வந்து ஓன் பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வருவாங்க. ஓகேங்க சார். சரி, இன்னொன்று என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்யூஷன் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். கம்ப்ளீட் கன்சல்டிங் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்லையும் கன்சல்டிங் பண்றோம், ஆஃப்லைன்லையும் கன்சல்டிங் பண்றோம். மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல எங்கெங்க இருந்து வராங்க சார்? சார் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலிருந்து வராங்க. எங்களுக்கு வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் வராங்க. டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, கொல்கத்தாலேருந்து வந்திருக்காங்க. காஷ்மீரில் ரீசெண்டாக ஆன்லைன் கிளாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்சி, மதுரை, சென்னை, இந்த ஊருன்னு கிடையாது, எல்லா ஊர்லேருந்து வராங்க. அதுபோக வெளிநாடுகளும் பண்ணுறோம். ஸ்ரீலங்காவுக்கு பண்ணியிருக்கோம், மலேசியாவில் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா, US, UK. எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் சார்? சார் டியூரேஷன் வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு காஃபி கிளாஸ் அப்படின்னா 1 நாள், நீங்கள் கேஃபே கிளாஸ் எடுத்தீங்கன்னா 2 நாள், ஃப்ரைட் சிக்கன் கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1 நாள், ஜூஸ் கிளாஸ் எடுத்தா 1 நாள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிளப் பண்ணி எடுப்பாங்க. சார் எனக்கு ஒரு 3-4 கிளாஸ் எடுக்கிறேன்னு. அப்போ 3ல இருந்து 4 நாள் 2 விதமாக கிளாஸ் எடுக்கிறோம். ஒன்று 1 to 1 சார், நீங்கள் நானும் மட்டும் இருப்போம். சில பேர் ரொம்ப ஸ்மால் பேட்சாக வரும். நீங்கள் புக்கிங் எடுத்திருப்பீங்க, உங்களோட சேர்ந்து உன்னை கூட 1-2 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேட்ச் நீங்கள் வந்து டிஸ்கவுண்டடாக கிடைக்கும். பேட்ச் வந்து ஒரு 20-25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ வந்து ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 10 பேர் இருப்பாங்க, 10-15 பேர்னு வச்சுங்களேன். சார் இப்போ வந்து மெயினாக நம்ம ஒரு ஜூஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து கமர்ஷியலாக இது பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். அதெல்லாம் வந்து எப்படிங்க சார்? நம்ம கிளாஸோட ஹைலைட்டே வந்து, அதாவது யூடியூப்பும் எங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 0 வேஸ்டேஜ் மாடல். நீங்க வந்து ஜார்ல ஜூஸ் அடிச்சுட்டு சார் ஒரு கப்பில் ஊத்துறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சொட்டு ஜார்ல மிஞ்சாது, கப்பில் ஓவர்ஃப்ளோ ஆகாது. அந்த அளவுக்கு எங்களோட SOP வந்து அக்யூரேட்டா இருக்கும். மெயினா வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. மெத்தட் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க கத்துக்கக்கூடியது தான். எங்களோட எல்லா கோர்ஸுமே இதே மாதிரி தான் 0 வேஸ்டேஜ் மாடலில் டிசைன் பண்ணப்பட்டது. சார் மெயினாக நம்ம இந்த ஜூஸ் ஷாப்லாம் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸுக்கு வந்து காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தருவீங்களாங்க சார்? சார் ஜூஸோட காஸ்டிங் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுப்போம். என்ன மாதிரி பழம் வாங்கணும், எந்த அளவுக்கு பழம் போடணும், தண்ணி ஊற்றினா எவ்வளோ ஊற்றணும், பால் ஊற்றினா எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக இன்ச் பை இன்ச் டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். இது கம்ப்ளீட்டா ஜூஸ் பிசினஸ் கோர்ஸ். ஜென்ரலா வீட்டில் ஒரு ஜூஸ் மாதிரி இருக்காது. கமர்ஷியலா உங்களுக்கு லாபகரமா எப்படி பண்ணுங்கிறத தெளிவா சொல்லிடுவோம். யூடியூப்ல பாக்குறதுக்கும் இதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்க சார். சரி, இன்னொன்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு ஜூஸ் ஷாப் போடணும்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணலாங்க சார்? சார் இன்னைக்கு வந்து 50,000 ரூபாய் இருந்தா போதும். கார்ட் மாடல்ல ஜூஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே போடலாம், தாராளமா போடலாம். பழமுதிருக்கு வெளியே போடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போடலாம். இங்கே எல்லாமே உங்களுக்கு ஜூஸ் ரொம்ப நல்லா போகும். காலேஜ் பக்கத்தில் போட்டால் கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டு பண்ணீங்கன்னா நல்லாவே ஜூஸ் கூட போகும். இப்போ நம்ம இந்த ஃபலூடா கிளாஸ் எல்லாம் பார்த்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம்லாம் எப்படிங்க சார்? சார் ஃபலூடாவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60-65 ரூபா ஆகுது அப்படின்னா ப்ரீமியம் ஃபலூடா நீங்கள் 130 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக விற்கலாம். நம்ம சாக்லேட் ஃபலூடாலாம் இதான் சொல்லுவோம், ஒரு 50 ரூபாக்குள்ள காஸ்ட் நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கலாம். 50% வந்து உங்களுக்கு எச்சு வச்சு விற்கலாம். அதில் என்னன்னா உங்களோட மற்ற கடையோட செலவு, சம்பளம் போகும், வாடகை போகும், 25%க்கு மேலே நிற்கும் சார். ஸோ இப்போ இந்த லஸ்ஸி கிளாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் வந்து எப்படிங்க சார்? சார் லஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபார்முலா கற்றுக் கொடுத்துருவோம். இப்போ நாங்கள்லாம் அந்த ஃப்ரெஷ் மேங்கோ வச்சு காட்டுவோம். ஃப்ரெஷ் பான் வெத்தலை லஸ்ஸி அவ்வளோ நல்லா இருக்கும். நார்த்லாம் ரொம்ப ஃபேமஸ் பான் லஸ்ஸி. இதை வந்து உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கற்றுக் கொடுத்துரும். நீங்கள் அப்புறம் மற்ற ஃபுட்ஸை ஆட் பண்ணிட்டு நிறைய ஃப்ளேவரில் போட்டுக்கலாம். லஸ்ஸியை நம்மகிட்ட கற்றுக்கிறத வச்சு நீங்கள் ஒரு 20 லஸ்ஸி போடலாம்னு வச்சுங்களேன், ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை வச்சு. இப்போ நீங்கள் ஜூஸ் கூட வச்சிங்கன்னா கூடவே லஸ்ஸி வச்சுக்கலாம். எப்படியும் பலர் இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா தயிர் தானே வாங்க போறீங்க. ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம லஸ்ஸி கூட வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருந்தீங்க. மில்க் ஷேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்களோட ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மாதிரி காம்போ இருக்கும் சார். சிலப்போ நாங்கள் வந்து மில்க் ஷேக் கூட ஜூஸ் கிளாஸ் போடுவோம், சிலப்போ மில்க் ஷேக் இல்லாமல் ஜூஸ் கிளாஸ் போடுவோம். மில்க் ஷேக் பொறுத்த வரைக்கும் திக் ஷேக், ரெகுலர் ஷேக் 2 விதமான ஷேக்கையுமே கவர் பண்ணுறோம். சர்பத் ஐட்டம் நிறைய கவர் பண்ணுறோம். ஓகேங்க சார். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் ஜூஸ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணி நான் வேலைக்கு போகலாமான்னு. தாராளமாக நீங்கள் வேலைக்கு போகலாம். பட் வேலை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் எங்கேயாவது போய் வேலை பார்த்துட்டு நீங்கள் போய் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம்.
அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ஜூஸ் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஜூஸ் மாஸ்டர் இவ்வளவு சம்பளம் கேட்கறாங்க சார், நம்ம கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னொன்று, நீங்களே வேலை பார்க்கணும் இல்லை, நீங்க யாரை வேணாலும் ஒரு வாஷிங் ஏரியா கூட நீங்க இந்த ஜூஸ் ட்ரைனிங் எங்கிட்ட எடுத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜூஸ் மாஸ்டர்னு போனா தானே 30,000 ரூபாய் சம்பளம். சாதாரண வேலையாட்களுக்கு உங்களுக்கு 500 ரூபா ஒரு நாளைக்கு கொடுத்தா 15,000 தானே வரப்போகுது. அந்த மாதிரி ஆட்கள் எடுத்து நீங்க யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணி விட்டுருவீங்க இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் வீடியோ இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸுங்க சார்? சார், ஆன்லைன்ல ஃப்ரீயா கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அதில் வந்து குவான்டிட்டி மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ நிறைய ஜூஸ் மாஸ்டர் நீங்க பார்க்கலாம், ஜூஸ் கடையில் நீங்க ஜூஸ் குடிக்கும் போது சட்டியில பாதி மிஞ்சும், ஒன்று வாயில ஊற்றுவான் இல்லை கீழே ஊற்றுவான் இல்லையா? இதுதான் வந்து யதார்த்தம். ஸோ வேஸ்டேஜ்லேயே உங்க லாபம் அழிஞ்சு போயிடும். நான் சொல்லுவேன் 25-30% தான் லாபம் வருது. நீங்க எல்லா இடத்துலையும் 100 ரூபாய்க்கு ஜூஸ் விற்க முடியாது. லாபத்தை கம்மியாக வச்சு 60 ரூபா 70 ரூபாய்க்கு வச்சு அரை சட்டி கீழே ஊற்றுனா என்னதுக்கு ஆகும்? ஸோ ஜீரோ வேஸ்டேஜ் மாடல் வந்து நீங்க முறையா கத்துக்கும் பொழுது தான் வரும். ப்ராப்பரா ஒரு படத்தை பார்த்து படம் எடுக்க முடியாது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்க போய் இருந்து பார்க்கும் பொழுது தான் கேமராமேன் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு தெரியும், டேரக்டர் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியும் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நம்மகிட்ட வரவங்கலாம் சொல்லுவாங்க, சார் என் ஃப்ரெண்டு கடை வச்சிருக்கான், அவனை கேட்டால் கற்றுக் கொடுக்க மாட்டேன், எங்கே நான் வளர்ந்துருவணும் அப்படின்னு பயப்படுறான். இது ஒரு சில பேர் இல்லை, பல பேர் சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட கிளாஸ் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டே சொல்லுவாங்க, சார் வந்து என் சொந்தக்காரர் இந்த மாதிரி கோயம்புத்தூர் போய் கிளாஸ் அட்டன் பண்ணேன்னு சொன்னா எங்க போனீங்கன்னு கேட்டா கூட சொல்லலை. அப்புறம் நான் கூகுள்ல தேடி தான் வந்தேன்னு. இன்னைக்கு மக்களோட மனநிலை இந்த அளவுக்கு சிக்கா இருக்கு. நம்ம நாசமா போனாலும் பரவாயில்ல, அடுத்த வளரக்கூடாது. அப்ப காசு வாங்கிட்டு என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிற ஆட்களால தான் ஒழுங்கா கிளாஸ் எடுக்க முடியுது. ஃப்ரீ நம்ம போனோம்னா வச்சு செஞ்சிருவாங்க. ஓகே, நம்ம தொழில் முறையா வந்து கற்றுக் கொடுத்துருவீங்க இல்லைங்களா? அதாவது 100% ப்ரொஃபஷனலான ட்ரைனிங் சார் இது. ஓகே, ஒரு ரெசிபியும் இன்ச் பை இன்ச் உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் இங்கேருந்து நீங்கள் கிளம்புவீங்க. வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியோட ஜூஸ் கிளாஸு. இப்போ நம்ம என்னென்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ஃப்ரெஷ் ஜூஸ் பார்ப்போம். என்னென்ன ஃப்ரெஷ் ஜூஸ் பார்ப்போம்? வாட்டர் பேஸ்டு பார்ப்போம், மில்க் பேஸ்டு பார்ப்போம். நிறையா பழங்கள் வந்து வாட்டரில் மட்டும்தான் சூட் ஆகும், நிறையா பழம் வந்து மில்கில் மட்டும்தான் சூட் ஆகும். போடலாம், தண்ணியிலையும் போடலாம். மாதுளம்பழம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணியிலையும் போடலாம், பால்லையும் போடலாம். நீங்கள் பியூராகவும் போடலாம் மாதுளம்பழம் மாதிரி ஜூஸ் எல்லாமே. ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் வெஜிடபிள் ஜூஸ் பார்ப்போம், லஸ்ஸி வெரைட்டிஸ் பூரா பார்ப்போம், அதே மாதிரி மில்க் ஷேக் வெரைட்டிஸ் பார்ப்போம், திக் ஷேக் மாதிரியும் பார்ப்போம், நார்மலான ரெகுலர் ஷேக் நீங்கள் ரேட்டு கம்மியாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி ஷேக்ஸும் பார்ப்போம். ஃபலூடா பூரா பார்ப்போம், வெரைட்டி ஃபலூடா பார்ப்போம். சாக்லேட் ஃபலூடாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி பார்ப்போம், அதை நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றி போடணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்டு பார்ப்போம், ஃப்ரெஷ் ஃப்ரூட் யூஸ் பண்ணியும் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஜெல்லி யூஸ் பண்ணி கேஃபே ஸ்டைலில் எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதெல்லாம் போக ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. 1000 rupees ஆனதுனால எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசிலாம் ஜூஸுக்கு போட்டி கிடையாது. ஜூஸ் மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 1000 ரூபாய் ஜூஸ் மாஸ்டர் ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படிங்கும்போது யாராலையும் கொடுக்க முடியல. ஒரு ஓனரே நீங்க சின்ன கடையில ஒரு 30,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ வேலை செய்யறவங்களுக்கு எப்படி 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும்? 30,000 ரூபாய் மாசம் சம்பளம் போது இப்போ நீங்க 2 நைட்டு போட்டீங்கன்னா, சார் சொன்னாரு, சொன்னீங்களே சார், காஃபி மாஸ்டருக்கு 1000 ரூபாய் சம்பளம்னாரு, பஜ்ஜி மாஸ்டருக்கு 1000 ரூபாய் சம்பளம்னாரு, 2 காஃபி மாஸ்டர் காஃபி டீக்கு. அப்ப கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் 3 மாசத்துக்கு மட்டுமே. நீ ஜூஸ் மாஸ்டர் போட்டா சார் 130,000 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் சார் வந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கு லாபமே ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வருது, பெரிய விஷயமா இருக்கு. இதை நீங்க பூராமே சம்பளமா கொடுத்தீங்கன்னா கஷ்டம். ஒரு கடை வந்து நாங்க பார்த்த வரைக்கும் அதிக வந்து நட்ட கணக்கு ஏன் வருது அப்படின்னா, தொழில் தெரிய மாட்டேங்குதுன்னு வேலைக்கு ஆள் வச்சிடறாங்க, வேலையால் ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் கொடுத்தே பாதி பேர் அழிஞ்சிடறாங்க. கடை ஓடாட்டி கூட சமாளிச்சிடலாம், ஒரு பொருளை போடுறோம் நமக்கு ஏதோ கொஞ்சம் விடுதுன்னு ஓட்டிடலாம். கடை ஓடாத நேரத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கறது வெளியே கடன் வாங்கி கொடுக்கும்போது தான் ரொம்ப அடி. ஸோ வந்து சம்பளம் கொடுத்து அழிஞ்ச கடைகள் தான் அதிகம், கடை ஓடாமல் அழிஞ்ச கடைகளோட. சம்பளமே கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கும் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம்னா 4 பேர் வேலை பார்த்தா 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய் கொடுக்குற ஓனர் வந்து 30,000 கூட சம்பாதிக்கல. அதான் கொடுமை. அவர் கடன் வாங்கி கொடுக்குறாரு அதையே. ஸோ தொழில் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து வேலைக்கு ஆள் வைக்கலாம், ஆள் உங்களை தட்ட மாட்டான். எய்த்த கடையில் கூப்பிடுவான் எவனா வந்து, சார் எய்த்த கடையில் என்ன கூப்பிடுறாங்க, சம்பளம் ஒரு நாளைக்கு 1,200 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க, நீங்க 900 ரூபாய் தான் கொடுக்குறீங்க அப்படிமா. ஸோ மிரட்டான போடான்னு தலையை தேடி அமிச்சிடலாம். நீங்க வந்து அவன் காலகையை பிடிச்சிட்டு இருக்கணும், இல்லப்பா நானே 1,200 உனக்கு ஏற்றிடுறேன்ப்பா, கூட ஒரு 200 ரூபாய் சேர்த்து 1,400 ரூபாய் கொடுக்குறப்பா, நம்ம அவனை கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் சார். கார் ஓட்டுற மாதிரி தான். கார் ஓட்ட தெரிஞ்சா தைரியமா இருப்பீங்களா இல்லையா? தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில் தெரிஞ்சு தொழிலை கத்துக்கிட்டு நீங்க தொழில் நடத்தும் போது உங்களுக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த தெனா விட்டு அந்த திமிரு வந்துடும். பிசினஸ் பண்ணா கொஞ்சம் திமிரா தான் இருக்கணும். ரொம்ப நீங்க தலை குளிஞ்சு ஸ்டாஃபுக்கு அடிமை மாதிரிலாம் போக முடியாது. ஒரு காலத்துல வந்து
ஓனர் பேச்சை ஸ்டாஃப் கேட்டுட்டு இருந்தப்ப எல்லாம் வந்து மாறிடுச்சு. ஓனர் வந்து சாம்சங் ஃபோன் வச்சிருக்கான், வேலை செய்கிறவன் ஐஃபோன் வச்சிருக்கான். நீங்கள் வந்து நிலைமையே மாறிடுச்சிங்களா, பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்களே பார்க்குறோம், நிறைய இடத்துல பசங்களே சொல்லுவாங்க, சார் நான் ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கேன், அவன் பையன் எனக்கு அட்வான்ஸ் ஏன்னா கேட்டால் ஐஃபோன் வாங்கணுங்கிறான் அப்படிங்கிறாரு. ஸோ வந்து இப்போ முன்னாடி மாதிரிலாம் ஸ்டாஃப் வந்து சின்ன பசங்களாம் இன்றைக்கி அந்த அளவுக்கு தமிழ் பசங்க ஹிந்தி பசங்க எல்லாம் ஒரே மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திமிரு தெனாவட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். நீங்கள் வேலைக்காரனுக்கு பயந்து உங்களுக்கு தொழில் தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம். ஓகேவா? உங்களுக்கு மெயினாக இங்கே என்ன பர்பஸு, சம்பளம் மிச்சப்படுத்தலாம். திமிரா இருக்கணும்னா உங்களுக்கு தொழில் தெரியணும். ஸோ பிஸ்னஸ் வேணால் திமிரா இருக்கணும், உங்களுக்கு வந்து தொழில் கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் பயப்பட வேண்டாம். ஜூஸ் பிளெண்டருக்கும் இதுக்கும் என்ன மெயின் வித்தியாசம்னா ரொட்டேஷன் பர் மினிட்னு சொல்லுவோம். ஜூஸ் பிளெண்டர் வந்து 25,000 வாட்டி சுற்றும் ஒரு நிமிஷத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 18,000 தான் சுற்றும். சுத்து வந்து கம்மி, சுத்து அதிகமாக தான் நைஸா இருக்கும். ஓகேங்களா? இதுல போட்டிருக்க மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சில இது பால் வச்சு போடுவோம், சில இது தண்ணி வச்சு போடுவோம். ஓகே, எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிராமோட தான் கொடுத்துருக்கோம். ஜூஸை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். மற்றபடி பெருசா நீங்க இருக்க டேபிள் அதை வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு 2-3 ஜூஸ் தம்பி பண்ணுவான். அதுக்கப்புறம் வாலண்டியர் யாரும் நீங்க பண்ணணும்னா சொல்லுங்க, உங்களே நாங்க போட விடுவோம். ஓகேவா? நம்ம ஜூஸ் கிளாஸ் வந்திருக்கோம் இல்லைங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? மதுரையில இருந்து வர. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா போற ஜூஸுக்கும் இங்க வந்து கிளாஸ் டீச் பண்ணி போட்டீங்க. இது இந்த இப்ப கூட ஒரு டிப்ஸ் சொன்னாங்கல்ல, தூக்கி ஊத்துனா ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதை கத்துக்கிட்டா இது நம்ம இவங்க சொல்லணும்னா அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அளவு பத்தலன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ப்ரோ ஆப்பிள் ஜூஸ்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. எவ்வளவு வெளியே குடிச்சிருக்கேன், அதோட பெட்டரா தான் இருக்கு. நீங்க எந்த ஊருங்க ப்ரோ? நான் புதுக்கோட்டை ப்ரோ. இப்போ புதுக்கோட்டையில ஆப்பிள் ஜூஸ் போட்டிருப்பாங்க, நம்ம இங்க வந்து சொல்லிருக்கோம் நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய இருக்குங்க ப்ரோ. நீங்க ஜூஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகேங்க ப்ரோ. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்கேன். ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் நீங்களும் குடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அந்த டிஃபரன்ஸ்ல எப்படி இருந்துச்சு, அது குவாலிட்டி வைஸ் எப்படி இருந்துச்சு? குவாலிட்டி ஓகே, திக்னஸ் நல்லா இருக்கு, பிளஸ் டேஸ்ட் வைஸ்ல நல்லா இருக்கு. வெளியே குடிக்கிறத விட இங்க கொஞ்சம் பெட்டரா நல்லா இருக்கு. மாதுளை ஜூஸ் வெளியே சாப்பிட்றப்போ கொஞ்சம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் லைட்டா இதுமா இருக்கும் தொண்டையில. அது கொஞ்சம் அந்த இதே தெரியல, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. இப்போ நீங்க ஜூஸ் கிளாஸ் தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஜூஸ் கிளாஸ் தான் வந்திருக்கேன், மதுரையில இருந்து வந்திருக்கேன். மதுரையில இருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. இப்போ அங்க டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இதுக்கு டிஃப்ரெண்ட், அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. பேருங்க ப்ரோ? சரவணன். எங்க இருந்து வரீங்க? திண்டிவனத்துல. திண்டிவனத்துல இருந்து வரீங்க. ஜூஸ் கிளாஸ் வந்திருக்கீங்க. ஜூஸ் கிளாஸ். ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிருந்தீங்க, அது எப்படிங்க ப்ரோ இருந்துச்சுங்க? இப்போ வெளியே கடையில நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எங்க கிளாஸ்ல இப்போ கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஜூஸோட பார்த்தீங்கன்னா சீட்ல எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகே. ஆனால் இது வந்து சீட் மட்டும் இல்லை, ஜூஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகே. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த திக் ஷேக் மாதிரி நல்லா இருக்கு. இப்போ இந்த மாதுளம்பழமே நமக்கு ஷேக் மாதிரி தான் இருக்கு. ஓகே. இவங்க டீச்சிங்ல எப்படி இருந்துச்சுங்க ப்ரோ? டீச்சிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு.